லா 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 லா. என்னப்பா பிச்சை வேணும்? காசுமா? எனக்கு காசு நிறைய இருக்கு, ஆனால் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. வேணா பாரு. இல்லை பாரு, பார்த்தியா? இந்த பக்கம் பார்க்குறியா? அங்கேயும் இல்லை பாரு. பாரு, இல்லை பார்த்தியா? இந்த பக்கம் நான் வேணா காமிக்கேன் பாரு. பாரு, இல்லையா 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 இல்லையா? நான் எதுக்கு பொய்யா சொல்ல போகிறேன்? நல்லா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. டிங் 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 டிங். பார்த்தியா 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 பார்த்தியா? இங்கே பாரு. அட பரதேசி பையில எவ்வளோ காசு வச்சிருக்கான். கெட்டுக்கிட்டா என்றான். பிச்சை எடுத்தானா இல்லை எலி ஏதாவது வந்து தூக்கி போட்டுச்சான்னு தெரியல. அட பாவை இடிச்சிட்டுடா. நம்மளும் உழைக்கணுமே அது மாதிரி. ஐடியா சூப்பரு. மாட்டிக்கிட்டாரு மாப்பிள்ள, மாட்டிக்கிட்டாரு மாப்பிள்ள. வார 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 இந்த அங்க எடுங்க, 5 ரூபாயை எடுங்க. ஆமா, இது என்னது? பணம் மாதிரியே இருக்கு. பணம் தானோ? இன்னைக்கு லக்குன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து பார்ப்போம். அப்பா, இங்கே மாடி என்னது? ஆஹா, 5 ரூபா. இது செல்லாதடா. சரி, பிரேம் போட்டு தான் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு பீடு கூட வாங்க முடியாத. சரி, என்ன பண்ணுறது? ஏதாவது கிடைச்சிது. அட ஏய், எங்கடா என்னோட பெட்டியை காணோம். இங்கே தானடா வச்சேன். அதுக்குள்ளே யாரா எடுத்தாடே? பிச்சைக்காரன்ட்டே பிச்சை பாத்திரத்தை திருடுறீங்களாடா? இதுதான் எனக்கு சரியான இடம். உட்காந்துச்சு உட்காந்துச்சு. கடையை போட்ட வேண்டியது தான். உள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏதாவது பிரோஜனம் வச்சுருந்தான்னா பரவாயில்ல. அவனை மாதிரி இவனை ஏதாவது கட்டுக்கட்டாக வச்சுருந்தான்னா இப்படி வச்சு ஒரு 10 நாளுக்கு சோப்பேத்தலாம். எனக்கு கிழிஞ்சோட லுங்கியெல்லாம் வச்சுருக்கேன். கீழே விரிப்பான் போல இருக்கு. சரி, நம்மளும் விரிப்போம். மூஞ்ச சரியில்லையே. இங்க வந்து உட்காந்துருக்கான் நடுவுல. போட்டியாடா? எங்க வர்றீங்க? இந்த டம்ளர் இருக்கு தெரியுமா? சரக்கு அடிக்கிறதுக்கு தான். அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி திறந்து எப்படி அடிப்போம்னு வச்சுக்கேன். அதுதான் தட்டதுக்கு தெரியுமா? பிச்சை எடுத்துட்டு மிச்சர் வாங்கி அதில் தான் சாப்பிடுவோம். வேறு என்ன வச்சுருக்கான் உள்ள? ஒன்றும் பிரயோஜனமாக இல்லையே. அந்த கெட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதுக்கு முறைச்சலாக பார்க்கான். இது என்ன சாக்கா சட்டையா? கண்டதையும் அள்ளி உள்ள வச்சிருக்கேன். அடடா, ஊதுபத்தி. சரி, இந்த பத்தியை வச்சு இன்னைக்கு மங்களகரமாக ஆரம்பிப்போம். தொழில் ஓஹோன்னு அமோகமாக நடக்கணும். ஆண்டவாஹா, இதான் ஒரு நாளைக்கு நல்லா சம்பாதிக்கணும். வரல பாவி பையன் வாழைப்பழமெல்லாம் வச்சுருக்கான். சரி, இதை சாப்பிட்டு இன்னைக்கு காலையில் பசியை தீர்த்துக்க வேண்டியதான். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் தான். பேர் எங்கள் ஊர் தான். 1 கோடி சம்பாதிச்சுட்டு தான் ஊருக்கு போவேன். இதுதான் லட்சியம். ஆமாம், எங்கள் ஊரில் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னடா அது? கையில் வச்சிருந்த வாழைப்பழம் மேலையில் காக்கா கீக்கா தூக்கிட்டு போயிட்டா. சரி சரி, இந்த பழத்தை இந்த உலகத்தில் எவனையுமே நம்ப முடியல. ஒரு பழத்தை திங்க விடுறாங்களா? இவனையும் நம்ப முடியல, அவனையும் நம்ப முடியல. தெரியல. இந்த பழத்தை உரிக்கும் போது மட்டும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. போட்டியாடா டே? ஒரு பழம் திங்க விட பார்த்தீங்களா? பாவி, ஏன்டா டே டே வேற என்ன? அண்ணா என்னண்ணா சொல்லுங்க. நானா திருப்பூர். ஆமாம், பனின் கம்பெனி இல்லை, கம்பெனியாக வச்சுருக்கேன். 4 கம்பெனி. ஆமாம். இது என்னடா காலக்கொடுமை? எனக்குன்னே வருமாடா? இவன் தான் தின்னானா இல்லை காக்கா கீக்கா கொத்திட்டு போயிட்டா? கருமம். இது இங்கே போட சாய். காக்கா வடை தூக்கிறத விட்டுட்டு பழம் தூக்க ஆரம்பிச்சிட்டா.
இருக்கிறது ஒரு பழம், இதை வச்சியாவது நம்ம சாப்பிடுவோம். என்ன பண்ணுறது, ஒரு பழங்கிறதுக்கு இங்கே வேண்டாம், சகம் சரியில்லை. இந்த பக்கம் இது இது சரியில்லை. எந்த பக்கமும் திருப்ப முடியல, எவனையும் நம்ப முடியல, நம்மளே உரிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அசர விட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் வச்சாலும் பிரச்சனை, இந்த பக்கம் நீட்டினாலும் பிரச்சனை. எங்கே தான் போகுது இங்கே வச்ச பழம்? யார் எடுத்திருப்பா? காக்கா சத்தமும் கேட்கல, மைனா சத்தமும் கேட்கல, ஆனால் பழம் மட்டும் டபுக் டப். ஆஹா, நீங்கள் தானா அது? பழம் வேணுமா? பழம் நானே தரேன், இந்தாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த வாய் தானே, இந்த மூஞ்சி தானே, இந்த வாய் தானே சாப்பிட்டுச்சு. இந்த தின்னு தின்னு, பழம் தொலி கிளி எல்லாத்தையும் தின்னு. இனிமேல் வாழ்நாள பழமே திங்கக்கூடாது, போதுமா? திங்க தருவான்னு பார்த்தா ஃபேஷியல் பண்ணி விட்றான். சரி, இப்போ மூஞ்ச கலவுனால இனி அடுத்த வாரம் குளிக்கும் போது கலவுனா போதும். தள்ளி உட்காருவோம், எதுக்கும் நமக்கும் கேசல் பண்ணி விட்டுருவான் இவன்.